இயல் 1 இது 6th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மு. துன்பம் வெல்லும் கல்வி. துன்பத்தை வென்று நம்ம எப்படி கல்வி கற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது வந்து கவிதை பிழையில் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பது அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். இந்த பண்பாட்டோட கல்வி கற்கிறதுன்னு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ படிச்சுட்டு நீ ஒரு மரியாதையே இல்லாமல், ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு தீய வழியில் இந்த மாதிரி போகும்போது அது பண்பாட்டான கல்வி அது கிடையவே கிடையாது. பண்பாட்டான கல்வியே கிடையாது. நீ அந்த கல்வி கட்டுறதுக்கான பயன் இருக்கணும். அது எப்படின்னா, ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது ரெஸ்பெக்டாக பேசுகிறது, ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அதுதான் பண்பாட்டோடு நடந்துக்கிறது. இப்போது வீட்டுக்கு வராங்கன்னும் போது அவங்கள மரியாதையாக அந்த மாதிரி, இப்போ எதிரியே இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டோடு நடந்துக்கணும். அதுதான் அதுக்கான மரியாதை, படித்தவங்களுக்கான மரியாதை. ஓகே, அதை சொல்கிறாங்க. ஸோ அது கவிதை பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஏட்டில் படித்ததோடுனா நம்ம அந்த புக்கில் படித்ததோட, புத்தகத்தில் படித்ததோடு இருந்துடக்கூடாது. அந்த படித்ததுக்கான பயனை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதேன்னா, நீ படிச்சுட்டு நம்ம நல்வழியில் தான் நம்ம போகணுமே தவிர தீய வழியில் போகக்கூடாது. அதுதான் நெறி தவறி நடக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம நல்லவர்கள் தூற்றும்படினா, நம்ம நல்லவர்கள் குறை சொல்லும்படி இருந்துடக்கூடாது, யாரும் குறை சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாதுன்னா, பெரியவர்கள், மூத்தோர்னா பெரியவர்கள் சொல்கிற வார்த்தைகள் உண்மையாக நடக்கும், நடந்திருக்கு. ஸோ அதனால் மூத்தோர் சொல் வார்த்தைகள், அதை பெரியவர்கள் வார்த்தைகளை மீறக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. நம்ம பண்பாட்டு, நம்மளோட கல்ச்சர் என்றைக்குமே மாறக்கூடாது. இப்போது வீட்டுக்கு வராங்கன்னா தண்ணி கொடுக்கறது, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி விசாரிக்கிறது, இந்த மாதிரி நல் பழக்கங்களையும், அதான் பண்பாட்டான முறைகளிலும் மொழிதலிலும் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது பழகிறதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே மாறக்கூடாது. இப்போது நீ படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு அதிகமாக சேலரி வாங்குறத படித்து, ஸோ இப்போது உங்களுக்கு கம்மியான சேலரியில், ஐ மீன் கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க, இப்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக ஃபஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, இப்போ வரும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா நம்ம அதிகமாக சேலரி வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு முன்னாடி இருந்த மாதிரியே நடந்துக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது எப்பவுமே அப்படின்றது சொல்கிறாங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழ்கிறதான் மற்றவர்களோட உழைப்பை நம்பி வாழக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஒரு சுயமரியாதை, தன்மானமே இல்லாமல் இருப்பாங்களே, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கல்வியை மட்டும் கற்கிறத நிறுத்தக்கூடாது. ஸோ அதுதான், அந்த துன்பத்தையே நம்ம வெல்ற அளவுக்கு கல்வி கற்கணுன்றாங்க. நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். சோம்பலை நம்ம எப்பவுமே வச்சுக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் நம்ம லைஃப் முன்னேறாது. ஸோ வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். வம்பு செய்கிறது, வீண் வம்பு எங்கேயும் போயிட்டு செய்யக்கூடாது. அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேண்டும். நம்மளோட அறிவு வான் அளவுக்கு பெருக்கணும். ஸோ அதுதான், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர. மேதைகள்னா அறிஞர்கள் சொல் வார்த்தைகளை கேட்டு நம்ம வெற்றி மேல் வெற்றி பெற்ற விருதுகளை பெருமையும் பெற்றிட வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாய்க்கான புகழும்
அதான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வரும்போது நம்மளோட தாய்க்கும் ஒரு புகழ் கிடைக்கும், நம்மளோட நாட்டுக்கும் ஒரு புகழ் கிடைக்கும். ஸோ அந்த புகழை என்றைக்குமே குறையாமல் பார்த்துக்கணும், குறையாமல் வாழணும். அதை வட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லும் பொருளும் பார்ப்போம். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். ஸோ பாடலின் பொருள், நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பையனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத குழந்தையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இவர் தான் வந்து இவரோட பிக்சர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவர் வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். இவர் வந்து ரொம்ப எளிமையான தமிழாக தானே இருக்குது, நம்ம புரிந்து கொள்ளும்படி தானே இருக்குது. ஸோ அதை எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் வந்து இவர் வந்து திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியிருக்காரு. திரை இசை பாடல்கள்னு அந்த படத்துலலாம் வந்து உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றி பாடியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு பெயர்னால் மக்கள் கவிஞர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்காரு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் வந்து உழைப்பாளர்களின் உயர்வை வந்து போற்றி பாடியிருக்காரு. தேர்ட் வந்து மக்கள் கவிஞர் இவருக்கு பேர். ஸோ நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போம். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படினா பெரியவர்கள் சொல்கிறதா கேட்கணும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக்கன்னு கேட்குறாங்க. கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா சேர்த்து எழுத சொல்கிறாங்க. மானம் இல்லா செகண்ட் ஆப்ஷனில் வரும். அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இது ஏட்டுக்கல்வினா அதுக்கான ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நல்லவர்கள் சொல்லும்படி நடக்கணும், என்றைக்குமே பண்பு மாறி நடக்கக்கூடாது. ஏட்டுக்கல்வினா நம்ம வந்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடக்கூடாது, நல்லவர்கள் சொல்படி நடக்கணும், சோம்பலை முடிக்க வேண்டும். இதெல்லாம் தான் நம்ம ஃபில் பண்ணணும் இதில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, பை. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் தான் என்னை இன்னுமே நெக்ஸ்ட்டு வீடியோ போட வைக்கும். ஸோ தேங்க்யூ.